நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடு ரோட்ல பைத்தியக்கார மாதிரி நிக்கிறான். யாரா இருக்கும்? இவனா? ஹாய். அதானே, இவனை விட்ட வேற எந்த லூசிங்க மாதிரி பண்ணாதே. இப்ப நீ என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா? என்ன விட்டா வேற எந்த ஹீரோவாலையும் இவ்வளவு ஸ்டைலா பண்ண முடியாது தானே? இங்க பாரு, நீ என்ன பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. சரி சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி லவ் எல்லாம் பிடிக்காது. உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, எந்த குடும்பத்துக்கு தான் லவ் பிடிச்சிருக்கு சொல்லு? பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா கூட்டிட்டு வாடா மகனே, நான் கட்டி வைக்கிற மகனேன்னு எந்த அப்பனா சொல்லுவானா? அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. நாம தான் பக்குவமா பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இல்ல, எனக்கு அந்த ஐடியா கிடையாது. என்னை பெத்து வளர்த்தவங்களுக்கு எனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்க தெரியும். சரி, அப்ப நம்ம லவ் பண்ண தேவையில்ல. ஆமா ஜோ, நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் லவ் பண்றதுல அர்த்தமே இல்லை. நான் என்ன பண்றேன், நாளைக்கு உங்க வீட்டுக்கு உன்னை பொண்ணு கேட்டு வந்துடுறேன். பொண்ணு கேட்டு வரியா? நீ என்ன வேலை பாக்குறேன்னு கேட்பாங்க. நான் எந்த வேலையும் பண்ணாம உங்க பொண்ணு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்றேன். ஆமா, நீ இப்படி சொன்ன உடனே உன்னை கட்டி வச்சிருவாங்க பாரு, லூசு லூசு. அப்ப நான் ஒரு வேலையை தேடிட்டு வந்து உன்னை பொண்ணு கேட்டா ஓகேவா? என்னது ஓகேவா? இங்க பாரு, உனக்கு எனக்கு செட்டே ஆகாது, அவ்வளவுதான். என்ன செட் ஆகாது? இப்ப சொல்ற பாரு, இததான் என்னால ஏத்துக்கவே முடியல. நியாயமா ஏதாவது ஒரு காரணம் தான் சொல்லு ஜோ. ஒருவேளை எனக்கு அழகு இல்லையா, இல்ல அறிவு இல்லையா, இல்ல பணம் இல்லையா, இல்ல படிப்புதான் இல்லையா, இல்ல என்னதான் இல்ல, அதையாவது சொல்லு. இது எல்லாம் உனக்கு இருக்கு, ஆனா மூளைதான் இல்ல. அது இருந்தா நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ என் பின்னாடி சுத்துவியா? இங்க பாரு, உன்னை எனக்கு பார்த்தாலே பிடிக்கல. நீ தொட்டல எனக்கு கம்பளி பூச்சி ஊர்ற மாதிரி இருக்கு. ஜோ, நீ இப்பெல்லாம் பேசினா நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? நேத்து நைட்டு மௌனராகம் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு காலையில என்கிட்ட கதையை ஓட்டினா வேலைக்கு ஆகாது. ஏய் ஜோ, இவ அடங்க மாட்டான் போல இருக்கே. ஜோ, என்ன பண்றல? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் ஒருத்தனை லவ் பண்றேன். என்ன லவ் பண்றியா? ஓ, உன் லவர் யாருன்னு காட்டு, நான் போயிடுறேன். அதோ அங்க நடுவுல உட்காந்துட்டு இருக்கானே, அவன்தான். அவனை நீ லவ் பண்ற? ஆமா. பாக்குறதுக்கு கொடூர குரங்கு பாட்டு மாதிரி இருக்கான். அவனை நீ லவ் பண்றியா? ஆமா. சரி, அப்ப நான் அவன்கிட்ட போய் பேசு, நான் நம்புறேன். பேசுறது என்ன, இப்ப பாரு. பேசிடுவாளோ? மச்சான், படத்துக்கு சூப்பர் ஃபிகர்ரா. டேய், நம்ம கிட்ட தான் வர போலடா. வந்து அண்ணா லேபுக்கு எந்த பக்கம் போகணும்னு கேப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, 6 மாசமா நான் உங்களை தான் லவ் பண்றேன். உண்மையாவா? நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன். டேய், என்னடா நடக்குது இங்க? தெரியலையடா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஒண்ணும் புரியலடா. என்னடா நடக்குது? ஒன்னும் புரியலடா. சரி வா பாப்போம். இப்ப வந்து நம்புறியா நான் அவனை தான் லவ் பண்றேன்னு? உன்கிட்ட இதை ஏன் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீ இதை சொல்ல வச்சுட்ட. வரேன். செல்லம் 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 வா, செல்லம் வெளியே போலாம் வா. ஐயோ சாரிங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் உங்களை லவ் பண்ணல. சும்மா அவனுக்காக நான் போய் சொன்னேன். நீ விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? நீ என்ன லவ் பண்ற லவ் பண்ணல எனக்கு தெரியாது, ஆனா நான் உன்னை லவ் பண்றேன். ஏய் கைய விடுடா. ஏய் வாடி. ஏய் விடுன்னு சொல்றல, கைய விடு. வாடி செல்லம், கூப்பிடுறல. ஏய் வாடி, என்ன காப்பாத்துறா? அவனை கூப்பிடாத, வாடி. ஏய் விடுடா. டேய் டேய் அம்மா. ஏய் நீ அவளை காப்பாத்துறியா? முதல்ல உன்னை காப்பாத்து. கொலகே சாடுன்னு பாக்குறேன், ஜாக்கிரதை. டேய், உனக்கு சண்டை போட தெரியுமாடா? தெரியாது. அப்புறம் எதுக்குடா சண்டை போட்ட? உனக்கு ஒரு ஆபத்துனா
என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ஜோ. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸா? முதல்ல இந்த கேட்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விடுமா. அம்மா ஐயோ அம்மா எங்க அது? ஜோதிகா போலாமா? வா. அப்படியே கை தாங்களா என்ன பிடிச்சிக்குமா? அம்மா ஐயோ அம்மா. Ragavan, stay in the prizes. Top dollar Curry Lils, a Kenaton. You ready? Come on, yeah, let's go. Who's the man on the land that can stand now? Who's the man on the land that can stand down? Who's the man on the land that can stand down? Who's the man on the land that can stand down? என்ன வாயை திறந்து பாக்குறீங்க? ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர். ரிசர்ச் பண்ண ஹெல்ப் கேட்டேன்ல, அப்ப முடியாதுன்னு சொன்னல. இங்க பாரு, இன்னைக்கு யாரோட துணை இல்லாம நாங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை முடிச்சு காட்டியிருக்கோம். இந்தியாவோட அடுத்த இளம் விஞ்ஞானி நாங்க 2 பேர் தான். ஏய், உண்மையாவே இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியாடா? நினைச்சதை முடிக்கிறவன் தான் இந்த விமல். டேய், நானு விமல் அசோக் 2 பேரும் நினைச்சோம் முடிச்சோம். என்ன மச்சி? அது உன்னை அன்னைக்கே என் ப்ராஜெக்ட்ல கூப்பிட்டேன், நீ வரல. அப்பயே நீ வந்திருந்தா உன்னையும் ஒரு விஞ்ஞானி ஆகியிருப்பேன். நான் அவ்வளோ இல்ல, என் ஃப்ரெண்டு நீ ஆயிட்டல, அதுவே போதும். ரொம்ப சந்தோஷம் மச்சான். பொதுவாவே பொண்ணுங்களை நம்பாதடா, அதுவும் குறிப்பா இந்த 2 பொண்ணுங்க சரியான மக்குங்கடா. நம்ம ஸ்டேட்டஸ்ல இதுங்கிட்ட போய் பேசிட்டா ஐயோ என்னடா. டேய், நீ ரொம்ப ஓவரா பேசுறடா. பாரு, இதுங்களுக்கெல்லாம் காலகாலத்துல கல்யாணம் நடந்தா 3 பிள்ளைங்களுக்கு அம்மா இருக்குண்டா. இதுங்கெல்லாம் வச்சுட்டு ஐயோ திருட கூட முடியாதுடா. ஏய், இவ ரொம்ப ஓவரா பேசுறான்டி. பேசுவோம். எங்களை பார்த்து நீங்க ஓவரா கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்களா, அப்படிதான் பேசுவோம். இதுவும் பேசும், இதுக்கு மேலேயும் பேசும். எங்களை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. மச்சான், இவன் கூடலாம் ஏன் தேவையில்லாம பேசி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க? வா, நாம கரசை மீட் பண்ண போவோம். மச்சான், அவங்கள மீட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்களை மீட் பண்ணும். ஃபாலோ மீ. டேய் மாப்ள, இங்க பாருடா. வெயில் ரொம்ப முத்திருச்சுல. என்னடா மாப்ள, இவங்க இப்படி திடீர்னு கோட்டு சூட்டெல்லாம் போட்டு வராங்க? அதுவும் அந்த விமலை பார்த்தா ஊட்டில நல்லா குதிரை மேய்க்கிற மாதிரி இருக்கானே. எப்படி மச்சான் கெட்டப்பு? நல்லா சேலம் சித்த வைத்தியர் மாதிரி இருக்க மச்சான். சப்பி போட்ட பணம் கொட்டமே மண்டைய வச்சுட்டு நீ என்ன ஓட்டுறியா? டேய், கார்த்தியே கலாய்க்கிறேன் நீ. டேய் ஜின்சாக், மூடுறா. டேய், என் மூஞ்சி கருகிருச்சு நக்கல் அடிச்சிங்களே. இன்னைக்கு நாங்க ரிசர்ச்ல ஜெயிச்சிட்டோம்டா. இப்போ உங்க மூஞ்சில கரிய பூசிட்டோம்டா. இப்போ என்னடா பண்ணுவீங்க? சரி மூடு, சூப்பர்ரா. தென் மச்சான், ஏன்டா இவங்களுக்கெல்லாம் போய் கை கொடுத்துட்டு நம்ம அழகுக்கு திறமைக்கும் அப்துல் கலாம் மாதிரியான ஆளுங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். டேய், பானிபூரி விக்கிறவ மாதிரி இருக்கா இவன் கூட. நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சே தப்பு. அது மட்டும் இல்லாம ஓவரா வர பேசுறியா நீ? டேய், நாங்க பண்ணிருக்கோமே ரிசர்ச், அது அமெரிக்கால வித்தா 5 கோடிடா. அதே ஜப்பான்ல வித்தா 6 கோடி. ஐயே, அப்ப நம்ம ஊர்ல விற்க முடியாதா? டேய், இதை நாங்க வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த உலகமே எங்களை தலையில தூக்கி வச்சு ஆடுண்டா. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? டேய், அவனை தயவு செஞ்சு கிளம்ப சொல்லு, என்னால தாங்க முடியல. டேய், தாங்கிதானே ஆகணும். வாழ்ந்தமா செத்தமான்னு இருக்க கூடாதுடா. வாழ்றதுக்குள்ள ஏதாவது சாதிக்கணும். நீ இப்படியே பேசிக்கிட்டு உன்னை சாவடிக்க போறேன் பாரு. போடா. டேய், வெட்டி பசங்க கூட ஏன்டா பேசிக்கிட்டு? வாடா போலாம். மூஞ்ச பத்தி அதுக்கு பழைய 5 காசு மாதிரி. நல்ல பீச்ல சுண்டல் விக்கிற மாதிரி இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? விடுமாப்ல, எங்க போயிட போறானுங்க? திரும்ப நம்ம கிட்ட தான் வந்தாங்கணும். வரட்டும், பாத்துக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டா என்னமோ சொல்லணும்னு சொன்ன? டேய் மச்சான் மச்சான் மச்சான், இது லவ்வானு கேளுடா. கேளு. வெள்ளையா இருக்கிறானுங்க, சால்ட்டா உசார் பண்ணிடுறானுங்க. பேட். ஏய் ஆல்கேட்ஸ், ஏய் ஆல்கேட்ஸ், நான் சொன்னேன்ல அவர்தான். ஓ, அவரா? வாங்க 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 வாங்க. கொஞ்சம் உங்க மொபைல் போன் கொடுங்க. மொபைலா? அது எதுக்கு உங்களுக்கு? அதெல்லாம் தர முடியாது.
பாஸ் ஒன்னும் நோண்ட மாட்டேன், பயப்படாம கொடுங்க. இந்தா சூப்பர் ஆகுது. எவ்வளோ இது? ஐஃபோன் 42,000. 42,000 ரூபாய் கொடுத்து மொபைல் வாங்குறீங்க, ஒரு நல்ல ஜீன் எடுக்க கூடாது? சாயம் போய் வெளுத்து கிடக்குது. ஹலோ, இந்த ஜீன் 3,000 ரூபாய் தெரியுமா? 3,000-ஆ? ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியலையே. டேய், உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அதை விட்டு மத்ததெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அதான் பண்ணிட்டு இருக்கேன். பாஸ், நம்ம இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? உட்காருங்க. பார்த்து சீட்டு பத்திரம். பேரு? வெங்கடகிருஷ்ணன். வெங்கடகிருஷ்ணனா? ஃபுல் நேம் வெங்கடகிருஷ்ணன், ஷார்ட்டா வெங்கட். ஓஹோ, என்ன மாதிரியோ. சரி, எப்பவுமே கூலஸோ? யா, கூலஸ் இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். பரவாயில்ல, இருந்துட்டு போகட்டும். கரெக்டு. உங்களுக்கு பெட் அனிமல்லாம் பிடிக்குமா? பிடிக்கும் மாவா? அதான் என் உயிர். எங்க வீட்டில் ஹனி, ஸ்வீட்டு, ஜில்லுன்னு 3 டாபர் மேன் இருக்கு. என் கூட தான் தூங்கும், என் கூட தான் சாப்பிடும். அது இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். சூப்பர்ல. சூப்பர். கடவுள் பக்திலாம் எப்படி? ஆக்சுவலா நீங்க என் பர்ஸை பார்த்தது இல்லைல்ல? பாருங்க. ஓகே பாஸ், நீங்க போயிட்டு வாங்க. என்ன, எல்லாம் ஓகே தானே? வேற ஏதாவது என்னை பத்தி தெரியணுமா? எதுவும் தெரிய தேவையில்ல, போதும். ஓகேல. ஓகே. சரி ஹரிணி, நான் கிளம்புறேன். ஓகே, பை பாஸ். என்னடா, எல்லாம் ஓகே தானா? அவனா? சூப்பர் தான். ஆனா உனக்கு செட் ஆக மாட்டான். ஏன் செட் ஆக மாட்டான்? எல்லாம் சூப்பர்னு சொன்ன. அவனை எதிர்க்க வச்சுக்கின்னு சூப்பரான்னு கேட்டா சூப்பர்னு சொல்லாம மொக்கனா சொல்ல முடியும். அவன் வேஸ்ட்டு. உனக்கு பொறாம. என்ன பொறாம? என் +2 ஃப்ரெண்ட் அம்பளிய இதே மாதிரி ஒருத்தன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு போனான். டிட்டோ, ஒரே கேரக்டர், வேஸ்ட்டு. என்னடா சொல்ற? அவனுக்கு பெட் அனிமல் பிடிச்சிருக்கு, எனக்கும் பெட் அனிமல் பிடிச்சிருக்கு. உனக்கு நாய்னா பிடிக்கும், அவனுக்கு நாய் மேல பைத்தியம். பிடிக்கிறதுக்கும் பைத்தியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகே, கடவுள் பக்தியில் அவன் சூப்பர் தானே? சாமி போட்டோக்கு நடுவில் சமீரா ரெட்டி போட்டோ வச்சிருக்கான். அதுக்கு தான் அவன் பர்ஸை பறிச்சிருச்சியா? அவன் ஒரு போலி சாமியார். இது என்ன முன்னாடியே சொல்லல? அவன் தலையில நங்கு குட்டிருப்பேன்ல. அதுக்கு தான் சொல்ல. அவ்வளோதானா இல்லை இன்னும் இருக்கா? உன் மொபைல் கொஞ்சம் கூட. கேலரி பார்க்கலாமா? பார்த்துக்கோ. ஏன்னா எதுவும் தப்பா இல்லை, அதனால பாருன்னு சொல்கிறேன். ஆனால் அவன் மொபைலை கேட்டப்ப அவன் என்ன சொன்னான்? அவன் ரொம்ப பயந்தால. அவன் கண்ணே சரியில்லை, அதை மாதிரிக்கு தான் கூலர்ஸ் யூஸ் பண்ணுறான். ஓ அப்படியா? அவன் வேணா நானே உனக்கு வேற ஒரு நல்ல பையனா பார்த்து சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கே தெரியும்டா அவன் செட் ஆக மாட்டான்னு. சும்மா தான் அவனை கூட்டிட்டு வந்தேன். நீ கரெக்டாக கண்டுபிடிக்கிறியா இல்லையான்னு பார்க்கலாம் தான். சமாளிக்கிற? இல்லடா, ப்ராமிஸ். அதான் அந்த மூஞ்சிலாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா? இது தப்பு. அவன் மூஞ்சிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மூஞ்சி ஓகே தான். தேவைன்னா அவன் மூஞ்சிக்காக வேணா லவ் பண்ணு. உலகம் பிறந்தது என்னக்காக, ஓடும் நதிகளும் என்னக்காக, மலர்கள் மலர்ந்தது என்னக்காக. டேய், என்னடா கேண்டீன்ல ஒரு ஆளை கூட காணோம்? நம்ம தான் யாருக்கும் கடன் தரது இல்லைன்னு சொல்லிட்டோம்ல. எந்த பையன் வருவான்? கடன் தந்தாக்கா காசு வர மாட்டேங்குது, கடன் தரலன்னா ஆளே வர மாட்டேன்றாங்க. டேய், இன்னில இருந்து பொண்ணுங்களுக்கு மட்டும் கடன் கொடுக்கலாம்டா. அது என்ன பொண்ணுங்களுக்கு மட்டும்? பசங்க என்ன தப்பு பண்ணானுங்க? டேய் மடையா, பொண்ணுங்களுக்கு கடன் தந்தா பொண்ணுங்க வருமா? வரும். பொண்ணுங்க வந்தா ஆட்டோமேட்டிக்கா பசங்க வருவாங்களா? ஆமா வருவாங்க. அப்புறம் என்ன, கொஞ்சமாவது பிரெயினை யூஸ் பண்ணா. போ வேலையை பாரு, போட. அண்ணே
2 வாட்டர்மெலன். மாப்பிள காதேகா சேவடிங்கள பூரா வேலைக்கு வச்சிருக்காண்டா. ஜூஸ் கேட்டா லூஸ் எப்படி முழுகிது பாரு. டேய் யாருக்குடா காது கேட்கல? தபார் கடங்காரங்களுக்கெல்லாம் நான் ஜூஸ் கொடுக்கறது இல்ல தெரியுமா? தம்பி உனக்கு என்ன வேணும்? அண்ணே அவன் எவ்வளவு தரணும்னு சொல்லுங்க, அதே நானே தந்துடுறேன். இப்போ 2 வாட்டர்மெலன் மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஏன்பா பார்த்தா நல்ல புள்ள மாதிரி இருக்க, இவன் கூட எல்லாம் ஏன்பா சேர்ற? இவர் கூட சேரு மாப்பிள, அண்ணன் ரொம்ப நல்லவரு. டேய் ஓவரா பேசாத, வாயிலே நெருப்பள்ளி கொட்டிடுவேன். நெருப்பா? தம்பி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. என்ன தலை காஞ்சி போயிருக்கு? வெயில் அதிகமா இருக்கிறதுனால தலை வெளுக்குதோ? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னென்ன, எல்லாம் ஒரு பொண்ணை லவ் பண்ண. அந்த பொண்ணு நீ மொக்க, நீ லவ் பண்றதுக்கே வேஸ்ட்னு சொல்லிச்சுண்ணே. அதனாலதான் இந்த கோலத்துக்கு மாறிட்டேன். ஓஹோ அண்ணே இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்துருந்தீங்கன்னு வைங்க, ரொம்ப கன்றாவியா இருந்துச்சு. தம்பி லவ் பண்ண பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக இப்படி மாறினங்கிற விஷயம் நல்லதா இருக்கு. ஆனா இப்படி மாறினா லவ் பண்ணுவாங்கன்னு யார் சொன்னது? இவன் தான் சொன்னான். அதான் இவன் கூட எல்லாம் சேராதுன்னு சொல்றது. இவன் கிட்ட போய் ஐடியா கேட்ட பாத்தியா? இத பார், பொண்ணுங்களை மடக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உண்மையா நான் சொல்றீங்க? உன்கிட்ட நான் ஏன்பா போய் சொல்ல போறேன்? இத பார், ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு விஷயத்துல வீக். அந்த பொண்ணுக்கு என்ன வீக்னஸ்னு பாரு, அவ்வளவுதான். புரியலண்ணே. இத பார், புரியுற மாதிரியே சொல்றேன். ஒரு சில பொண்ணுக்கு வசதியா இருக்கிறவன பிடிக்கும், ஒரு சில பொண்ணுக்கு அமைதியா இருக்கிறவன பிடிக்கும், ஒரு சில பொண்ணுக்கு நாய்க்குட்டி பூனைக்குட்டி இந்த மாதிரி பிடிக்கும், இன்னும் ஒரு சில பொண்ணுங்களுக்கு பாவமா இருக்கவன பிடிக்கும். இத பார், நீ லவ் பண்றன்னு சொல்றியே, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு பாரு, அத பண்ணு. அத பண்ணினா அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கும். அத விட்டுட்டு தலைமுடிய செம்பட்டி ஆக்கிட்டு ஆட்டு தாடி வச்சுக்கிட்டு பேண்ட கிழிச்சுக்கிட்டு என்னப்பா இதெல்லாம்? அண்ணே நீங்க சொல்றது கரெக்ட்ண்ணே. அவளுக்கு என்ன பிடிக்கும்ன்றத யோசிக்கிறேன். அத பண்ணி அவளை என்ன நினைக்க வச்சு, அவளை உருக வச்சு என் பின்னாடி சுத்த வைக்கல. மாப்பிள இந்த ஆள் சொல்றத கேட்காத. இந்த ஆள் ஓல்டு ஸ்டைல் வேலைக்கே ஆகாது. ஓல்டு இஸ் கோல்டு மச்சான், அவர் சொல்றது கரெக்ட். இங்க பாரு, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீ அந்த பொண்ணை லவ் பண்றியா இல்லையான்னு மட்டும் பாரு. பாயிண்ட் நோட் பண்ணி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மச்சான், ஓகேவா? சூப்பரா இருக்கு மச்சான். நான் எதுக்கு இந்த கலர்ல சட்டை போட வந்திருக்கேன் தெரியுமா? ஏன் வேற எல்லாம் அழுக்கா? போடா, இன்னைக்கு என் ஆள் இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டு வரணும்னு சொல்லியிருக்கா. அதுக்காக கடைக்காலியா கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ என்னடா இப்படி சொல்ற? இந்த சட்டையை பார்த்தா வாங்கிட்டு வந்த மாதிரியே தெரியலடா. பக்கத்து வீட்டு கொடியில காஞ்ச தூக்கிட்டு வந்த மாதிரி தெரியுது. வெண்ண. ஐயோ மச்சான், இந்த கலரோட ட்ரெஸ்ஸும் டிசைனும் சூப்பரா இருக்கு மச்சான். இப்படியே உன் ஆள் முன்னாடி போய் நில்லு. போடா, உன் காதல் விளங்காம போகும்டா. போடா. இந்த காக்காவை வாங்கிக்கோ. ஐயோ அம்மா பா. வேணாம். டேய், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ரொம்ப நல்ல விஷயம் சார், அப்படிதான் இருக்கணும். இந்த நக்கல் பண்றதுல எனக்கு பிடிக்காது. எனக்கு கூட அப்படிதான் சார். பிரின்சிபால் பயப்படலாம், கரஸ்பாண்டன்ட் பயப்படலாம், ஆனா நான் அப்படி கிடையாது. சரி, இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? நீ முத வாட்டி அடிச்ச விட்டுட்டேன், ரெண்டாவது வாட்டி அடிக்கிற. என்ன பார்த்தா எப்படிடா இருக்கு? கரெக்டா சொல்லணும்னா இந்த வீடு வீடா போயிட்டு சோப் வைப்பாங்களே, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி இருக்கீங்க. உங்க சுத்தி அமைச்சரா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ இங்க படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான். சார் சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிறீங்க. செம்ம வெயிலா இருக்குது, அப்படி ஓரமா நேரில் உட்காந்து பேசலாமா? என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் என் பேரை கேட்டாலே அலறுவாங்க. ஏன் சார், உங்க பேரு கிங்காங்கா? போனா போகணும் பொறுமையா பேசியிருந்தா என்ன திமிராடா? எதுக்கு என் மேல கல்யாணிச்ச? நான் எரியலையே சார். நீ இல்ல சொன்னா நம்புறதுக்கு நான் குழந்தையா? நீ தான் அடிச்ச. நான் அடிச்சேன், அதை நீங்க பாத்தீங்க. திரும்பி பார்க்கணும் எனக்கு அவசியம் இல்லடா. எனக்கு முதுகுலயும் ஒரு கண்ணு இருக்கு. காணுமே, காமெடி பண்ணாதீங்க சார். டேய், பண்றதை பண்ணிட்டு பப்பா மாதிரி போவ, நான் என்ன வெத்து விட்டா? சார் வேணாம், நான் எதுவும் பண்ணல. என்னடா மிரட்டுறியா? உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தவன்டா நானு. என்னடா கல்யாணம் நக்கலா பேசிட்டு இருக்கியா? இதுக்கு மேல என்னால ஒண்ணும் கல்யாணம் இருக்க சொல்றா. டேய் விடுங்கடா. டேய் விடுங்கடா. வாதியாரு பரவாயில்லையா? பரவாயில்லண்ணே, நான் ஒண்ணுமே பண்ணல. அவரா வாலண்டியரா வந்து கேக்குறாரு, கொடுத்துருங்க. அப்போ ஓகே தம்பி. டேய் டேய் விடுடா. டேய் டேய் விடுடா. பண்ணுவா. டேய் ஐயோ டேய் டேய் விடுடா.
விட சொல்டா. டேய் விட சொல்டா. அண்ணே நிறுத்துங்க. நீங்க கிளம்புங்க. வாங்கப்பா. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ப்ரொஃபசரை போட்டு அடிக்கிற? எனக்கு எல்லாருமே சமந்தான். நம்மளுக்கு பாடம் சொல்லி தரவங்கடா. அவங்க நம்மளுக்கு கடவுள் மாதிரி. நான் எதுவுமே பண்ணல. என்ன தெரியுமா? அவங்க என்ன வேணா பண்ணிருக்கட்டும், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புடா. காலேஜ் தானே வர, எதுக்கு அடியாளங்களாம் கூட்டிட்டு வர? என்னைக்கு நீ அவங்க எல்லாம் விட்டுட்டு வரையோ அன்னைக்கு தானே நீ லைஃப் ரோட் போற. என்ன ஃப்ரெண்டா நினைக்கிறது உண்மையா இருந்தா நாளே நீ அவங்களை கூட்டிட்டு வரக்கூடாது. அவங்களாம் இல்லாம என்னால இருக்க முடியாது. ஆமா, அவங்க எல்லாம் உன் பொண்டாட்டி. அவங்க எல்லாம் இல்லாம உன்னால இருக்க முடியாது. இந்த பாரு, நீ எக்கேடோ கெட்டு போ, எனக்கு என்ன வந்தது?